வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நிலைமை தொடர்ந்து பலவீனமாக இருக்கும் நிலையில் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஹவாஜா ஆசிப் மற்றொரு ஆத்திரமூட்டும் கருத்தை வெளியிட்டுள்ளார். இம்முறை அண்ணன் முழு உலகையும் அச்சுறுத்துகிறார். நாங்கள் இல்லை என்றால் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று ஆசிப் ஒரு நேர்காணலில் கூறினார். பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் பாகிஸ்தான் அமைச்சர் இந்தியாவை நோக்கி பல எரிச்சலூட்டும் கருத்துக்களை வெளியிட்டார் என்பதை நாம் பார்த்தோம். பிரதமர் நரேந்திர மோடி இந்த பகுதியை அணு ஆயுத போரின் விளிம்புக்கு தள்ளுவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஹைபர் பக்துன்வா மற்றும் பலுசிஸ்தானில் தீவிரவாத சதியில் புதுடில்லி ஈடுபட்டதாகவும் ஆசிப் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தானை தளமாக கொண்டு சமா டிவிக்கு அளித்த நேர்காணலில் பாகிஸ்தான் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்களுக்கும் காசாவில் இஸ்ரேலிய ராணுவ தாக்குதலுக்கும் இடையிலான ஒரு இணையை ஆசிப் போட்டு காட்டினார். இரண்டு போர் சூழ்நிலைகளுக்கும் ஒரே மாதிரியான ஆக்கிரமிப்பு மனநிலையே காரணம் என்று அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகவும் அவரது கூட்டாளிகளும் பயன்படுத்தும் அதே மனநிலையில் தான் இந்தியாவும் உள்ளது என்று அவர் கூறினார். காசாவில் நடந்தது போல ஏதாவது நடக்கமாக இருந்தால் நமது இருப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? அது நமது உயிர் வாழ்வுக்கான விஷயமாக மாறும். கடவுள் அனுமதிக்கட்டும், நாம் வாழ்வோம், அல்லது உலகில் யாரும் வாழ மாட்டோம் என்று பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். பாகிஸ்தானில் பதில் வரலாற்றில் நினைவு கூறப்படும் என்றும் கூறினார். உலகில் யாரும் வாழாவிட்டால் சரித்திரம் என்று ஒன்று இருந்தது, அது யார் பார்ப்பார்கள் என்பதை அந்த அமைச்சர் தெரிவிக்கவில்லை. இவர்தான் பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகளுக்கு பொறுப்பான ஒரு அமைச்சர் என்பது ஓரளவுக்கு திக் விஷயம்தான். இந்திய தாக்குதலின் போது 5 இந்திய விமானப்படை போர் விமானங்களும் ஒரு ஆளற்ற விமானமும் பாகிஸ்தானால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறியதாக பல ஊடகங்கள் தொடர்ந்தும் தகவல் வெளியிடுகின்றன. செய்தியாளர்களுக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் 3 பிரெஞ்சு தயாரிப்பு ரஃபால் ஜெட் விமானங்கள், ஒரு MiG-29 மற்றும் ஒரு Su-30 போர் விமானம் ஆகியவை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்ததாக ஒரு அமெரிக்க ஊடகம், ஒரு பிரபல அரபு ஊடகம் ஆகியவை வெளியிட்ட தகவல்களையே வேறு பல ஊடகங்களும் வெளியிட்டுள்ளன. இந்த விமானங்கள் எங்கு சுட்டு வீழ்த்தப்பட்டன அல்லது எப்படி சுட்டு வீழ்த்தப்பட்டன என்ற தகவல்கள் துல்லியமாக கூறப்படவில்லை. நாம் விசாரித்தவரை எந்த விமானமும் வீழ்த்தப்பட்டதாக தெரியவில்லை. பாகிஸ்தானில் இன்று அதிகாலை நடந்த தாக்குதல் போன்ற ஒன்றுக்கு MiG-29 ரக விமானத்தை இந்தியா பயன்படுத்துமா என்பது அடுத்த கேள்விக்குறி. MiG-29 ரக விமானத்தை வைத்து திட்டமிடக்கூடிய தாக்குதல் அல்ல அது. அப்படியானால் MiG-29 ரக விமானம் அங்கு ஏன் போனது? சும்மா காத்து வாங்க போனதா? பாகிஸ்தானியர்கள் கற்பனை செய்தாலும் ஓரளவுக்கு தொழில்நுட்ப அறிவுடன் கற்பனை செய்திருக்கலாம். சமூக வலைதளங்களில் விமானம் ஒன்று வீழ்த்தப்பட்டது தொடர்பான காணொளி ஒன்று உலாவுகிறது. ஆனால் அது ஒரு பழைய சம்பவம். அதற்கும் இந்தியாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. மறுபக்கத்தில் இந்தியாவின் விமான தாக்குதல்களுக்கு மத்தியில் பாகிஸ்தானின் லாகூரை சுற்றியுள்ள வான்வெளியையும் கடலோர நகரமான கராச்சி வான்பகுதியையும் மூடுவதாக நேற்றிரவு பாகிஸ்தான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அந்த வான்பகுதி இன்று புதன்கிழமை மாலை 4:30 மணிக்கு திறக்கப்படும் என்று அறிவித்தார்கள். இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் இப்போது பாகிஸ்தானின் நேரம் இரவு 7:15. இன்னமும் அங்கு விமான நடமாட்டம் ஏதும் இல்லை. பாகிஸ்தானியர்கள் அங்கிருந்து ஏதோ வான் நடவடிக்கையை திட்டமிடுகிறார்கள் போலிருக்கிறது. இன்று புதன்கிழமை அதிகாலையில் இந்திய பாதுகாப்பு படைகள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் உள்ள 9 தீவிரவாத தளங்களை வெற்றிகரமாக அளித்த தொடர்ச்சியான துல்லியமான தாக்குதல்களான ஆபரேஷன் சிந்தூர் பற்றி எமக்கு கிடைத்த மற்றும் ஒரு தகவலை பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் நாம் உறுதி செய்து கொண்டோம். அதை இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். தாக்குதல்கள் எவ்வாறு நடத்தப்பட்டன, எதற்காக இந்த இலக்குகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன என்பது தொடர்பான தகவல் இது. தீவிரவாத இலக்குகளில் சரியான ஒருங்கிணைப்புகள் உளவுத்துறை அமைப்புகளால் வழங்கப்பட்டன. அவற்றில் நிகழ்நேர உளவு தகவல்கள் முக்கியமானவை, அதாவது ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ். தாக்குதல் திட்டமிடப்படி நடப்பதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்னர் கூட இலக்குகளின் நிகழ்நேர உளவு தகவல்கள் தாக்குதலின் ஆபரேஷன் கமாண்டுக்கு கொடுக்கப்பட்டன. ஆபரேஷன் கமாண்ட் என்பது இந்த ஆபரேஷனுக்காக இந்திய விமானப்படையின் ஆபரேஷன் ரூமில் இருந்து இயங்கிய ஒரு குழுவினர். இந்த குழுவுக்கு தாக்குதலை இறுதி நிமிடத்தில் நிறுத்துவதற்கும் அதிகாரம் உண்டு. இந்திய விமானப்படையின் ஆபரேஷன் ரூமில் இருந்து இயங்கிய இந்த குழுவில் இந்திய விமானப்படை அதிகாரிகளோடு இந்திய ராணுவம், கடற்படை, உளவுத்துறைகள், MI மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் பிரதிநிதிகளும் இருந்தார்கள். இந்தியாவின் ராணுவ உளவுத்துறை MI பற்றி இன்று நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். தாக்குதலை நடத்துவதற்கு அனுப்பப்பட்ட விமானிகள் இந்த ஆபரேஷன் கமாண்டுடன் நேரடி ரேடியோ தொடர்பில் இருந்தார்கள். ஆனால் முழு ஆபரேஷனும் ரேடியோ சைலன்ஸில் நடந்தது. ரேடியோ சைலன்ஸ் என்பது விமானிகள் தாக்குதலுக்கு தமது விமானங்களில் ஏறுவதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட தாக்குதல் திட்டத்தில் எந்த மாற்றமும் கிடையாது என்றால் ரேடியோவில் ஒற்றை வார்த்தை கூட பேச மாட்டார்கள்.
இந்த நடைமுறை மூலம் விமான நகர்வுகள், விமானிகளின் உத்தேச திட்டம் ஆகியவற்றை எதிரி அறிந்து கொள்ளாமல் வைத்திருக்கும் அதிகட்டுப்பாடான தகவல் தொடர்பாளர் ரேடியோ சைலன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. தாக்குதல் முடிந்து விமானங்கள் தளம் திரும்பி தரையிறங்கிய நிமிடம் வரை ரேடியோவில் எந்த குரலும் ஒலிக்கவில்லை. பாகிஸ்தானுக்குள் தாக்குதல் நடத்த அனுப்பப்பட்ட இந்திய விமானப்படை விமானங்கள் என்ன ரக விமானங்களாக இருக்கலாம் என்று எமக்கு ஒரு ஊகம் இருந்தது. அதில் நாம் ஊகிக்காத ஒரு ரக விமானங்களும் அனுப்பப்பட்டதாக சற்று முன் தகவல் கிடைத்தது. அதை உறுதிப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளோம். உறுதிப்படுத்திய பின் தெரிவிப்போம். பாகிஸ்தானுக்குள் இந்தியா இன்று அதிகாலை தாக்குதல் நடத்துவதற்கு முன் பல்வேறு தீவிரவாத இயக்கங்களின் இலக்குகள் பரிசீலனையில் இருந்த தகவல் இப்போது கிடைத்துள்ளது. அவற்றில் சில இயக்கங்களின் தளங்கள் மட்டுமே குறிவைக்கப்பட்டன. சில இயக்க தளங்கள் தவிர்க்கப்பட்டன. காரணம் தெரியவில்லை. கிடைத்த தகவல்களின்படி தாக்குதல் பட்டியலில் இருந்த தீவிரவாத இயக்கங்கள் லஷ்கர்-இ தொய்பா, எல்இடி, ஜெய்ஷ்-இ முகமது, ஜேஇஎம், ஹிஸ்புல் முஜாஹிதீன் எதிர்ப்பு முன்னணி, டிஆர்எஃப், மக்கள் பாசிச எதிர்ப்பு முன்னணி, பிஏஎஃப்எஃப், காஷ்மீர் புலிகள், கேடி. இந்த குழுக்களுக்கான முக்கிய ஆதரவு பாகிஸ்தான் அரசாங்க வசதிகளுக்குள் மறைந்திருக்கும் உள்கட்டமைப்பு வடிவத்தில் உள்ளன. இந்த அமைப்புகளை பாகிஸ்தானின் சிவில் அமைப்புகளிலிருந்து வேறுபடுத்தி கண்டுபிடிப்பது கடினம். ஆபரேஷன் சிந்தூரில் குறிவைக்கப்பட்ட பல பயிற்சி முகாம்கள் மற்றும் ஏவுதளங்கள் தற்போது பாகிஸ்தான் ராணுவ நிறுவல்கள் மற்றும் கேன்டோன்மெண்ட் பகுதிகளுக்கு அருகில் நடத்தப்படுகின்றன. ஆனால் அவை நேரடி ராணுவ நிறுவல்கள் அல்ல. ராணுவம் சார்பு சிவிலியன் அமைப்புகள். இவை பெரும்பாலும் அடிப்படை சுகாதார பிரிவுகள். அதை பாகிஸ்தானில் BHU என்று குறிப்பிடுவார்கள். இது தவிர PHC எனப்படும் ஆரம்ப சுகாதார மையங்கள் என்ற போர்வையில் தீவிரவாத இயக்கங்கள் இயங்குகின்றன. இவற்றின் மீது தாக்குதல் நடத்தினால் பொதுமக்களை தாக்குகிறார்கள் என்று கூறிவிடுவார்கள். தீவிரவாத இயக்கங்களுக்கு இராணுவ தர தொடர்பு உபகரணங்கள் வழங்கப்படுகின்றன. தற்போது இந்திய தாக்குதல் நடத்தப்பட்டு சர்ஜில் டெக்ரா கலான் போன்ற இலக்குகளில் உள்ள தீவிரவாதிகளுடன் திட்டமிடுவதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் பயன்படுத்தப்படும் உயர் அதிர்வெண் தொடர்பு அமைப்பு சாதனங்கள் தீவிரவாத இயக்கங்கள் வைத்திருக்கின்றன. தாக்குதலுக்குள்ளான வேறு இரு இலக்குகளின் பின்னணியும் இப்போது தெரிய வந்துள்ளது. முரிட்கேயில் உள்ள லஷ்கர்-இ தொய்பா, எல்இடியின் மார்கால் தைபாவில் மத போதனை, நிதி மாற்றீடு மற்றும் ஆட்சேர்ப்பு போன்ற பிற ஆதரவு நடவடிக்கைகள் நடந்தன. பஹாவல்பூரில் உள்ள ஜெய்ஷ்-இ முகமது, ஜேஇஎம்மின் தளம் பாகிஸ்தானின் பிரபல நிறுவனமான மர்காஸ் சுப்கான் அல்லா நிறுவனத்தின் ஆதரவுடன் இயங்கியது. இந்த இடங்கள் மூத்த தளபதிகளுக்கான குடியிருப்புகளாக மட்டுமல்லாமல் உளவுத்துறை மற்றும் ஆயுத கையாளுதலில் தீவிரமயமாக்கல் மற்றும் பயிற்சியின் மையங்களாகவும் செயல்பட்டன. கூடுதலாக இந்த இயக்கங்களின் தளபதிகள் இந்த வசதிகளை பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிரான உரைகளை நிகழ்த்தியுள்ளனர். உதாரணமாக டிசம்பர் 2024ஆம் ஆண்டு பஹாவல்பூரில் உள்ள மர்காஸ் சுப்கான் அல்லா நிறுவன வளாகத்தில் ஜெய்ஷ்-இ முகமது, ஜேஇஎம் தலைவர் மசூத் அசார் ஆற்றிய உரை. முசாபராபாத்தில் தாக்குதலுக்குள்ளான சையத்னா பிலால் மற்றும் ஷவாய் நல்லா, கோட்லியில் உள்ள ரஹில் ஷாஹித் ஆகிய முகாம்களை பாகிஸ்தான் ராணுவத்தின் சிறப்பு சேவைகள் குழு SSD காடு சார்ந்த அதிரடி போர் பயிற்சிகளுக்காக பயன்படுத்தினார்கள். அனைத்து தகவல்களும் சேகரிக்கப்பட்ட பின்னரே இந்திய தாக்குதல்கள் நடத்தப்பட்டன.